ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு 34% சம்பள உயர்வை கணிக்கும் தரகு நிறுவனங்கள். இந்த 8வது குழுவில் என்னெல்லாம் நடக்க போகுது? அரசு ஊழியர்கள் ரொம்ப குஷியாக இருக்க போகிறாங்க. அதை பற்றின வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் நாளைக்கு இந்த எட்டாவது ஊதிய குழுவை அறிவிக்க போகிறாங்க. அது பற்றின பேச்சு தான் இந்தியா முழுவதும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வு இதனால் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 11.2 மில்லியன் ஊழியர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கு பதிலாக 8வது ஊதிய குழு அடிப்படை சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களை மறுசீரமைக்கும். இதனால் ஊழியர்களின் நிதி நிலை மற்றும் நீண்டகால சேமிப்பில் பெரும் தாக்கம் ஏற்படும். நிபுணர்கள் கூறுவதன்படி சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்கள் சுமார் 30 முதல் 34% அதிகரிக்கக்கூடும். இது முந்தைய 14% உயர்வை விட கணிசமாக அதிகம். சம்பள உயர்வில் முக்கிய பங்கு வகிக்கும் பிட்மேன் ஃபேக்டர் 1.83 முதல் 2.46 வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணி பணவீக்கம், சிபிஐ தரவுகள், அரசு பட்ஜெட், மொத்த சம்பள செலவு வரம்பு, தனியார் துறையுடன் ஒப்பீடு மற்றும் சந்தை நிலவரங்கள் போன்ற காரணிகளை பொறுத்தும். உதாரணமாக, தற்போதைய ரூபாய் 50,000 அடிப்படை ஊதியம் கொண்ட ஊழியருக்கு அகவிலைப்படி 60% உயர்வு வந்தால் உண்மையான சம்பளம் குறைந்தது 14% அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதிய குழு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முக்கிய பொருளாதார நகர்வாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.